أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் மாபெரும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் மிகவும் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த ரமலான் மாதத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களில் சிலருடைய மரணங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்பு தொடர்பாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து இன்னும் பல சஹாபாக்களுடைய மரணத்தை பற்றியும் நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதிலே நமக்கு பல பாடங்களும் படிப்பினையும் இருக்கிறது. இந்த வரலாறுகளை, சம்பவங்களை கேட்கும் பொழுது வெறுமனே ரசனையாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதில் நமக்கு என்ன படிப்பினை என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான முன்னறிவிப்புகளில் ஒன்றுதான் தன்னுடைய மனைவிமார்களை பற்றி சொன்னது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த மனைவியை பற்றி ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. இந்த முன்னறிவிப்பை பார்ப்பதற்கு முன்னால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பு என்ன, மார்க்கத்தில் அவர்களுக்குரிய தகுதி என்ன என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை பொறுத்தவரையில இந்த பெண்மணியை அல்லாஹ் ரசூலுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறான். நபி அவர்களே மற்ற மனைவிகள்கிட்ட இதை சொல்லுவாங்களாம்: ஜவ்வஜகுன்ன அஹாலி குன்ன வஸவ்வஜனில்லாஹு மின் சபிஇ ஃபௌக சபிஇ சமாவாத். உங்கள் எல்லோரையும் உங்கள் குடும்பத்தினர் தான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா ஸைனபை பொறுத்தவரையில்
அல்லாஹ் எனக்கு திருமணம் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பெற்ற பெண்மணின்னு பாருங்க. எப்படி அல்லாஹ் திருமணம் பண்ணி வச்சான்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ப்பு பிள்ளையை வளர்த்து வந்தார்கள். அவங்க பேர் என்னது? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. வளர்ப்பு பிள்ளை என்னதான் நாம பொறுப்போடு நேசத்தோடு அதிக அக்கறையோடு வளர்த்தாலும் அது சொந்த புள்ள மாதிரி ஆகாது என்கிற சட்டத்தை நிறுவுகிற வகையில் அல்லாஹ் என்ன செஞ்சான்னா ஒரு சட்டத்தை போட்டான். என்ன சட்டம்னா, இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தான் திருமணம் முடிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மாமி மக யாரு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சட்டம் வந்த பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஸைதே நீங்கள் உங்க மனைவியை தலாக்கு விடுங்க, ரசூல் உங்கள் மனைவியை திருமணம் செய்ய வேண்டும். இதன் மூலம் வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளை இல்லை என்பது நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சட்டத்தை இறக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எத்தனையோ விரைந்து நிறைவேற்றியவர்கள். இந்த கட்டளையில தான் கொஞ்சம் யோசிச்சாங்க, பயந்தாங்க. இந்த கட்டளையை நாம செஞ்சோம்னா இந்த மக்கள் எல்லாம் நம்மளை எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியலையே, அப்படின்னா முகம்மது என்ன கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், மகனுடைய மனைவியை இவர் திருமணம் செய்கிறார் என்றால் இவர் கொள்கை சரியில்லை, இவருடைய கலாச்சாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பயங்கரமாக தன்னை தூற்றுவார்கள் என்று பயந்தார்கள். அல்லாஹ் மறுபடியும் ரசூலுக்கு கட்டளையை கொடுத்தான். தூதரே, எந்த பழிப்பவரின் பழி சொல்லுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது, நாம சொன்ன கட்டளையை செஞ்சே ஆகணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாக் விட்ட பிறகு இத்தா முடிஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்க? திருமணம் செய்தார்கள். அப்ப அல்லாஹ் திருமணம் செய்து வைத்த பெண் தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களுடைய அந்த திருமண வலிமா இருக்கு பாருங்க, அந்த வலிமாவிலே அல்லாஹ் திருமறை திருக்குரான் வசனத்தை இறக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் இவங்களுடைய திருமணத்துக்கு வலிமா கொடுத்தாங்க. சஹாபாக்கள்லாம் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போனாங்க. ரசூலுடைய வீட்டுக்கு சாப்பிட போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சாப்பிட்டுட்டு உடனே போகல, அங்கேயே அமர்ந்து ரொம்ப நேரம் நீண்ட நேரம் கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். ஃபைதா தஇம்தும் ஃபன்தஷிரு, நீங்கள் உணவு கொண்டு விட்டால் அங்கிருந்து சீக்கிரமா வெளியேறிடுங்க. வலா வலா முஸ்தனிசீன லிஹதீஸ், வீணான பேச்சுக்களை பேசுவதற்காக அங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வலிமா விருந்து தொடர்பாகத்தான் இறைமறை வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று நாம வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்னும் இவர்களை ஆதரித்து இவர்களுடைய கருத்துக்கு சப்போர்ட் பண்ணி வசனங்கள்லாம் இறங்கியிருக்கு. அது இன்னொரு வசனம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தான் தேன் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் தான் தேன் அருந்துனாங்க. தேன் குடிச்சிட்டு மற்ற மனைவிமார்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகும்போது மற்ற மனைவிமார்கள் பேசி வச்சுக்கிட்டாங்க, நாம ரசூலிடம் இருந்து ஒரு வாடை வருகிறது என்று சொல்ல வேண்டும், அதனால இதன் மூலம் அதை அவர்கள் தவிர்க்க கூடும் அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரியே நடந்துச்சு. உடனே நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இனி என் வாழ்நாள்ல தேனே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத அஸ்வாஜிக். நபியே, உங்களுடைய மனைவிமார்களின் திருப்தியை பெறுவதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம் என்று
ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆதரவாகவும் மற்ற மனைவிமார்கள் சொன்ன எடுத்த முடிவை கண்டித்தும் வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று நாம வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு பெண்மணி தான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இன்னும் சொல்ல போனா வரலாற்றில் இவர்களுக்கு ஒரு தனி அடையாள பேரும் இருக்கு. என்ன அடையாள பேருனா உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய் என்று மக்களால் அழைக்கப்பட்டு வந்தார்கள். அப்படின்னா என்ன பொருள்? ஏழைகளுக்கு அதிகமா உதவி செய்யறவங்கன்னு அர்த்தம். அந்த பேருக்கு அவ்வளவு பொருத்தமா அவங்க இருந்தாங்க. ரசூலுடைய மனைவிமார்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு தொகை வரும். அந்த தொகையிலிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க? தர்மம் பண்ணுவாங்க, தங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றிப்பாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தொகையும் தர்மம் பண்ணிடுவாங்க. தர்மம் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னா வீட்டுக்கு சென்று பிறருடைய மதீனாவிலே உள்ள பிற முஸ்லிம்களுடைய வீட்டுக்கு சென்று வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். மற்ற மனைவிமார்கள்லாம் இதுக்காகவே துவா செஞ்சிருக்காங்க. யாருக்கு? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. நாங்களாவது இருக்கும்போது தான் செய்யறோம், ஆனா இந்த ஜைனப் என்ன செய்யறாங்க? இல்லாத நேரத்திலையும் செய்யறாங்களே, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று மற்ற மனைவிமார்கள் புகழ்ந்து பாராட்டுகிற அளவுக்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்மத்திலும் சிறந்து விளங்கினார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நபி தோழியரை பற்றி, ரசூலுடைய மனைவியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முன்னறிவிப்பு பாருங்க. அஸ்ரா குன்ன லுஹூகம்பி அத்வலு குன்ன யதா. மனைவிமார்களில் 9 பேர் இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர்த்து சமகாலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 9 மனைவியர்கள் இருந்தாங்க. அந்த 9 மனைவிமார்களில் ஜைனபே, நீங்கள் தான் என்னை முதலாவதாக வந்து சந்திப்பீர்கள், எனக்கு பிறகு நீங்க தான் மௌத்தா போவீங்க. எப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னாங்க, அதே மாதிரி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்றாங்க. அதாவது கை யார் நீளமா இருக்கிறாங்களோ, நீளமான கை உடையவர்கள் தான் என்னை வந்து முதலாவதாக சந்திப்பார்கள் அப்படின்னு நேரடியா சொல்லாம அவங்களுடைய அந்த தன்மையை என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. என்ன தன்மை? கை நீளம் அப்படின்னு சொன்னா தர்மம் செய்வது என்று பொருள். ஆனா மனைவிமார்கள் எல்லாமே இதை நேரடியாக தான் வழங்கிக்கிட்டாங்க. ஹதீஸ்ல ஒரு சட்டம் இருக்குதுங்க. அதாவது ஹக்கீகத் என்றும் மஜாஸ் என்றும் ஒரு சட்டம் இருக்குது. குர்ஆன் ஆயத்திலும் இருக்குது, ஹதீஸிலும் இருக்குது. நேரடியா புரிய வேண்டியதை நேரடியா தான் புரியணும். கருத்து பொருள் தந்து புரிய வேண்டியதை கருத்து பொருள் தந்து தான் புரியணும். நேரடியா புரிய வேண்டியதை கருத்து பொருள் தந்தும், கருத்து பொருளை தந்து புரிய வேண்டிய இடத்துல நேரடியாகவும் புரிஞ்சோம்னா அது தவறு. அது நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரவில் 2 பகுதி கழிந்து ஒரு பகுதி எஞ்சி இருக்கும் போது அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதை நேரடியா புரியணுமா, கருத்து பொருளை தந்து புரியணுமா என்பதை பற்றி அறிஞர்கள் நமக்கு சொல்லும் போது இதை அப்படியே நேரடியா தான் புரியணும். அல்லாஹ் வர்றான்னா என்னது? வருகிறான், அப்படிதான் புரியணும். எல்லா உலமாக்களும் அப்படிதான் சொல்றாங்க. மாறாக நேரடியா புரியாம அல்லாஹ் வரவில்லை, அவனது பார்வைதான் வருகிறது, அவனது அருள் தான் வருகிறது, அவனது விசேஷ கவனம் தான் வருகிறது என்று மாத்தி புரியக்கூடாது. புரிஞ்சா என்னது? பிழை. அதே மாதிரிதான் இங்கேயும் கருத்து பொருளா புரிய வேண்டிய இடத்துல சஹாபாக்கள், அதாவது முக்கியமா ரசூலுடைய மனைவிமார்களே நேரடியா புரிஞ்சுக்கிட்டாங்க. கை நீளமானவர் தான் எனக்கு பிறகு இறப்பார்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நேரடியா புரிஞ்சு என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு மனைவிமாரும் தங்களுடைய கைகளை அளந்து பார்க்கறாங்க. யாருடைய கை நீளமா இருக்குன்னு பார்த்தா சௌதத் பின்த் ஜமா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவிமார்கள் ஒருத்தவங்க, அவங்க கை தான் நீளமா இருக்கு. எல்லா மனைவிமாரும் அவங்க தான் இறப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கை நீளமா இருக்கிறவங்க இறப்பாங்கன்னு ரசூல் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. ஆனா இறந்தது யாரு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அப்பதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே சஹாபாக்களுக்கு, மனைவிமார்களுக்கு புரிஞ்சது. கை நீளம்னா உண்மையில நீளம் இல்ல, அது தர்மம் செய்வதை குறிக்கும் என்று என்ன செஞ்சாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நேரடி பொருள் கொடுக்காம என்ன செய்யணும்? கருத்து பொருளை தந்து கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சரியாக ஹிஜ்ரி 20வது ஆண்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 9 ஆண்டு கழிச்சு என்ன செய்யறாங்க? இந்த மண்ணை விட்டு பிரிக்கிறார்கள். அவங்க தான் மனைவிமாரில் முதலாவதா இருந்தது. 9 மனைவியில அவங்க தான் முதலாவதா இருந்தது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடந்துச்சா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அதாவது 5 விஷயத்தை அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அதுல ஒண்ணு என்னது? மரணம். ஒரு மனிதர் எப்போது மரணிப்பார், எங்கே மரணிப்பார், எப்படி மரணிப்பார், இது யாருக்காவது தெரியுமாங்க? சொல்லவே முடியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு மனைவிமார்களில் இவங்க தான் இறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, நிச்சயமா அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் தான் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கிறதா இல்லையா? ஒரு சாதாரண மனிதனால இந்த மாதிரி கணிச்சுலாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தது கூட கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. இது அல்லாஹ் ரசூலுடைய உள்ளத்துல உதிப்பை ஏற்படுத்திய விஷயம். எப்படி ரசூல்லா சொன்னாங்களோ அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கு? வரலாற்றிலே நடந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். இவங்க ஹிஜாஸ் பகுதியில தான் வசித்தார்கள். இருந்தாலும் மக்காவுக்கு வெளியில கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தாங்க. அறியாமை காலத்துல இவங்க என்ன மாதிரியான செயலில் ஈடுபட்டு வந்தாங்கன்னா, வழிப்பறி செய்துதான் சம்பாதித்து வந்தார்கள். ஆனாலும் கூட அவர் தௌஹீத்வாதியா இருந்தாங்க, சிலை வணக்கம் செய்யாதவரா இருந்தாங்க. கல்லுக்குள்ளும் ஈரம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பான அந்த குணம் இருந்திருக்கு பாருங்க. அறியாமை காலத்துல கூட சிலை வணக்கம் பிடிக்காதவரா செய்யாதவரா இருந்திருக்கிறாங்க. மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அவங்க தௌஹீத சொல்றாங்க என்று கேள்விப்பட்டவுடன் அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு மனிதரை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் தேடி அரசல் புரசலா ஒரு செய்தியை கொண்டு போய் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாரு. ஆனா அது அவர்களுக்கு திருப்தி அளிக்கல. உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மக்காவுக்கு வர்றாங்க. வந்து 1 மாசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அங்கே காத்திருக்கிறார்கள். 1 மாசம் வரைக்கும் சந்திக்கவே முடியல. அன்னைக்கு யாராவது ரசூலை பார்க்க வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய உயிருக்கு என்ன இல்லை, உத்தரவாதம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காலகட்டம். 1 மாசம் வரைக்கும் ஜம்சம் நீரை குடிச்சுக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அவரை கவனிக்கிறதுக்கு எந்த விருந்தாளியும் இல்லை, எந்த நண்பரும் இல்லை. 1 மாசம் வரைக்கும். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத பார்த்துட்டு ரசூலை பார்ப்பதற்கு அவருக்கு உதவுறாங்க. ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, நீங்க யாரு? இந்த ஊருக்கு புதுசா இருக்கு, இல்லை 1 மாசமா பார்க்குறேனே, என்ன விஷயம்
அப்படின்னு கேட்கும்போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி முஹம்மதை பார்க்க வந்திருக்கிறேன், அவங்க தௌஹீதை சொல்றாங்களாம், அவங்கள பார்க்க வந்திருக்கேன், அவங்கள்ட்ட என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோன்னே அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒப்பந்தம் கேட்குறாங்க. உங்களால எந்த பாதிப்பும் ரசூலுக்கு ஏற்படாதுன்னு நீங்க ஒப்பந்தம் கொடுங்க, உங்களை நான் கூட்டிட்டு போறேன். உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்பந்தம் தர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டிட்டு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடக்குது. ரசூலுக்கு முன்னாடியே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றவுடன் அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமா இந்த சத்திய வார்த்தையை நான் மறைத்து வைக்க மாட்டேன், நான் மக்களுக்கு மத்தியிலே இதை போய் பகிரங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மக்கத்துல் முக்கர்ரமா அந்த மக்காவுல அந்த ஹரமு பகுதியில நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமாவை என்ன செய்றாங்க, ஒழிகிறாங்க. என்ன நடக்கும் அப்போ? அப்ப இஸ்லாம்னா வாயை திறந்து பேச முடியாது, நபின்னு வாயை திறந்து பேச முடியாது. அந்த மக்களுக்கு இதெல்லாம் இஸ்லாம் வந்து புதிய கொள்கை, இந்த கொள்கையை பத்திலாம் பேச முடியாது. அப்படி பேசினாலே அவங்க நோட்டடு, கடுமையா ஏச்சி பேச்சு திட்டு கொலை எல்லாம் நடக்கும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்ன உடனே அந்த மக்கத்து பகுதியில் ஹரம் பகுதியில் கூடியிருந்த எல்லோரும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக தாக்கி விடுகிறார்கள். மயக்கம் உருகிற அளவுக்கு கடுமையா அடிச்சிடுறாங்க. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அபூதரை வந்து காப்பாத்துறாங்க. ஏன் நீங்க யாரை தாக்குறீங்க தெரியுமா? சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போகும்போது இவர் ஊர் வழியா தான் நீங்க போகணும். அப்போ அவங்க ஊருக்காரங்க உங்களை வந்து தாக்கினாக்கா நீங்க தாங்குவீங்களா? ஏன் அவரை அடிக்கிறீங்கன்னு சொல்லி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவரை காப்பாத்தி விட்டாங்க. அதுக்கு பிறகு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய கவுமுக்கு, அவங்களுடைய சமூகத்துக்கு திரும்பி அங்க போய் இஸ்லாத்தை சொல்றார். இஸ்லாத்தை சொல்லி 2 கவுமை, அதாவது கிஃபார் மற்றும் அஸ்லம் போன்ற 2 கோத்திரத்தை அப்படியே முழுமையா இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவங்கள கலிமா சொல்ல வைக்கிறார். இந்த வேலையில் அவர் ஈடுபட்டதுனால தான் பத்ரு, உஹது, ஹந்தக் போன்ற பெரும் போர்ல அவர் கலந்துக்கல. இது அந்த சமூகத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு நபியுடன் வந்து சேர்ந்து நபியோடு உள்ள எல்லா போர்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கலந்து கொள்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில ஜாஹித், உலகப்பற்றற்றவராக வாழ்ந்த ஒரு மனிதர். இப்படிப்பட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி அவர்கள் சொன்ன ஒரு பெரிய முன்னறிவிப்பு தான் பாருங்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபையில சொல்றாங்க, இது ல யமூத்தன்ன ரஜுலும் மின்கும் பிஃபலாத்தின் மினல் அர்தி, உங்களில் ஒருவர் ஆள் நடமாட்டமே இல்லாத வெட்டவெளி பூமியில் பாலைவனத்திலே மரணிப்பார். யஷ்ஹதுஹு இஸாபத்தும் மினல் முஃமினீன், அப்படி அவர் மரணித்தாலும் முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செஞ்சாங்க. இங்கேயும் பாருங்க, பேரை சொல்லாம அந்த தன்மையை பத்தி தான் என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் சொல்லி காட்டினாங்க. நபி அவர்கள் அறிவிச்சது மாதிரி ஹிஜ்ரி 31வது ஆண்டுல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவனத்துல தான் மரணிக்கிறாங்க. அவங்க பாலைவனத்துக்கு போறதுக்கான காரணம் என்னன்னா, சிரியாவில் முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே சில கருத்து மோதல்கள் அவர்களுக்கு இருந்ததுனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி சிரியாவில் இவர் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவரை கொஞ்சம் அடக்குங்கன்னு சொன்னோன்னே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதருக்கு கடிதம் எழுதுனாங்க, நீங்க மதீனாவுக்கு போயிடுங்க, மதீனாவில் நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அங்கே போய் நீங்க இருங்கன்னு சொல்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவிலும் சில பிரச்சனைகள் நடந்ததுனால அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவையும் வெறுத்து ரபதா என்ற பாலைவன பகுதிக்கு என்ன செய்றாங்க, போகிறாங்க. அப்படி போகிறதுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு நிறைவேறணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் அந்த சக்ராத்து ஹால், மரண வேலை நெருங்குகிற சமயத்தில் தன் மனைவியிடத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்ன பாலைவன பகுதிக்கு கூட்டிட்டு போங்க, ரபதாவுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு. மனைவியும் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அவர் மரணிக்க போகிறாரு. அந்த நேரத்தில் மனைவி அழுகுறாங்க. அப்போ உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எதுக்கு நீங்க அழுகுறீங்க? நீங்க சுப செய்தி பெறுங்க. எனக்கு அந்த சுப செய்தி கிடைச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நாங்களெல்லாம் ஒரு அவையிலே இருக்கும்போது உங்களில் ஒருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவன பகுதியிலே தனியாக மரணிப்பார் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அப்படி அவர் மரணிச்சாலும் முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் அவருடைய ஜனாசாவிலே பங்கெடுக்கும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லப்பட்ட அவையில இருந்த எல்லோரும் நகரத்தில் இறந்தார்கள். ஆள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இறந்தாங்க. அதுல மிச்சம் இருக்கிறது நான் மட்டும்தான். அப்ப அந்த சுப செய்தி எனக்கு நிறைவேற போகுதே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுங்கிறாங்க. யார? மனைவிய. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சந்தோஷப்பட முடியுமாங்க? இந்த மாதிரிலாம் ரசூல்லா முன்னறிவிப்பு, அதாவது இந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நாம எப்படி நடந்திருப்போம்? உடனே துவா கேட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்டே துவா செய்ய சொல்லியிருப்போம். அல்லாஹ்வின் தூதரே அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க துவா செஞ்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனா அதை சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? சுப செய்தியாக எடுத்துக்கிட்டாங்க. சுப செய்தி பெறுங்க, அந்த சுப செய்தி எனக்கு நடக்க போகுது அப்படின்னு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே மனைவி சொல்றாங்க, நான் எப்படி அழாம இருக்க முடியும்? உங்களை கஃபன் செய்யறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, இறுதி தடங்கு செய்யறதுக்கான எந்த பொருளாதாரமும் இல்லை, ஆட்களும் இல்லை, இந்த நேரத்தில் நான் எப்படி அழாம இருக்க முடியும்னு சொன்னோன்னே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, போய் எனக்கான கூட்டம் வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த கூட்டம் வருகிறதா என்று பார்த்து விட்டு வா அப்படின்னு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. உடனே மனைவி போய் பார்க்குறாங்க. ஒருத்தரும் இல்லை. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒருத்தரும் கிடையாது. அது ஹஜ்ஜி முடிஞ்ச சீசன் வேற. ஏன்னா ஹஜ்ஜி காலமாக இருந்தால் என்ன செய்வாங்க, இங்கும் அங்கும் அப்படின்னு ஆட்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்கும். ஹஜ்ஜி சீசனும் முடிஞ்ச நேரம், அதனால ஆளே இல்லை. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஆள் கிடையாது. போயிட்டு வந்து மனைவி சொல்றாங்க, அபூதர் அவர்களே, யாரையும் நான் பார்க்கல, கண்ணு கட்டுற தூரம் யாரும் எனக்கு தெரியல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நான் பார்த்துட்டேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிச்சயம் வரும், வல்லாஹி மா கதப்து வலா குதிப்து, அல்லாஹ் மீது ஆணையாக நானும் பொய் சொல்லவில்லை, என்னிடமும் பொய் சொல்லப்படவில்லை. அப்படின்னா நானும் பொய் சொல்லல, ரசூல்லாவும் பொய் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா அது நடக்கும், போய் நல்லா பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அபூதருடைய மனைவி போறாங்க. போய் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஒரு முஸ்லிம்களுடைய கூட்டம் அந்த வழியாக வருகிறது. ஒரு வியாபார கூட்டம் என்ன செய்து அந்த வழியாக வருகிறது. அந்த வியாபார கூட்டத்தை சந்தித்து அவர்களிடத்திலே மனைவி சொன்னாங்க, தோழர்களே, முஸ்லிம்களில் அங்கே ஒருவர் இறக்க இருக்கிறார், சக்ராத் ஹால்ல இருக்கிறாரு, அவருடைய ஜனாசாவுக்கு நீங்கெல்லாம் வரணும், அவருடைய கஃபன்ல இறுதி சடங்குல நீங்கெல்லாம் கலந்துக்கணும், வாங்கன்னு கூப்பிடுறான். யாருன்னு பேரே சொல்லல. அப்புறம்தான் அந்த மக்கள் கேட்கிறாங்க, யாரு? அபூதர் அல் கிஃபாரி, அவர் தான் என் கணவர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் தோழருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணீர் மல்க அழுது கொண்டே சென்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி சடங்கில் ஈடுபட்டார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசியத்து செஞ்சாங்க. என்ன வசியத்து தெரியுமா? உங்களில் அரசாங்க உத்தியோகத்தில் இல்லாத, அரசாங்க பொறுப்பில் இல்லாத ஒரு மனிதர் தான் எனக்கு கஃபன் துணியை வாங்க வேண்டும். அரசாங்க
பொறுப்பிலே இல்லாத ஒருவர் தான் எனக்கு ஜனாசா தொழுகையும் நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. குரூப்ல தேடி பார்த்தா எல்லாரும் சின்ன சின்ன பொறுப்புல இருக்கிறாங்க. கடைசியில் அன்சாரி தோழர் ஒருவர், அவர் தான் எந்த பொறுப்புல இல்லாம இருந்தார். அவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கஃபன் ரெடி பண்ணாங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அபூதருக்கு ஜனாசா தொழுகையும் நிறைவேற்றினார்கள். அந்த ரபதா என்ற பாலைவன பகுதியிலேயே தன்னம் தனியாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலே இது ஒரு படிப்பினை நிறைந்த ஒரு முன்னறிவிப்பு. நாமெல்லாம் நம்முடைய இறுதி காலத்தை குறித்து என்ன நினைப்போம்? இந்த மாதிரி தனியா ஆளே இல்லாத இடத்துல மரணிக்கிறத விரும்புறோமா? அதை பயப்படுவோம். மரணிக்கும் போது 4 பேராவது நம்ம பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் பேராவது இருக்கணும், தன்னந்தனியாக யாரும் இல்லாத இடத்துல மரணித்து விடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஒரு சுப செய்தியாக ஏற்று அதன் மூலம் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, அவர் உண்மையில் ஜாஹித், உலக பற்றற்றவர் என்பதை மீண்டும் ஒரு முறை என்ன செஞ்சிருக்காரு, இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கார், நிரூபித்திருக்கார். இதுதான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை பற்றி நமக்கு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. இது புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்றாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் நபி அவர்கள் 3 பேரும் என்ன செய்றாங்க, ஒரு மலை மேலே ஏறுறாங்க, உஹது மலை மேலே ஏறுறாங்க. அப்ப அந்த உஹது மலை என்ன செய்யுது, குலுங்குது, நடுங்குது. அது ஏன் குலுங்கியது, ஏன் நடுங்கியது என்பதை பற்றி தஃப்சீர் அறிஞர்கள் நமக்கு ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. குறிப்பா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய தஃப்சீர் நூலில் குறிப்பிடுறாங்க, தன் மீது இத்தனை நல்லவர்களை நான் சுமந்திருக்கிறேனே என்ற மகிழ்ச்சியில் அந்த மலை என்ன செஞ்சுதான், குதித்தது, தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அன்பை நபி அவர்களுக்கு புரிய வச்சிருக்கிறான். மலை ரசூல் மீது வைத்திருந்த அந்த அன்பை அல்லாஹ் புரிய வச்சிருக்கிறான். உலகத்துல எல்லா படைப்புகளுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் நபிதான் என்று அறிந்து வைத்துள்ளது. இதுக்கு இந்த ஆதாரம் மட்டும் சான்றல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவே ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் என்னை நபி என்று விளங்கி வைத்திருக்கிறது அப்படின்னு. அந்த அடிப்படையில் உஹது மலை என்ன செஞ்சுக்குது, இந்த மாதிரி சந்தோஷத்துல பிரியத்துல குலுங்கிருக்கு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன் காலால் அதை உதைத்து, அமைதி அமைதி உஹதே, அமைதி அமைதி, உனது அன்பு எனக்கு புரிகிறது, உனது பாசம் எனக்கு புரிகிறது, அமைதி, நீ ஆடாத, உன் மீது ஒரு நபியும் ஒரு உண்மையாளரும் 2 உயிர் தியாகிகளும் இருக்கிறார்கள், நீ அசையாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது மலையை பார்த்து சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு நிகழ்வா இருந்தாலும் இதுல என்னமோ இருக்கு, முன்னறிவிப்பும் இருக்கு. என்ன சொல்றாங்க நபி அவர்கள், உன் மீது நபி இருக்கிறாங்க, அது யாருன்னு நமக்கு தெரியுது. ஒரு உண்மையாளர் இருக்கிறார், அது யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 2 உயிர் தியாகிகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை யாரை குறிக்குதுன்னா, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் குறிக்கிறது. இந்த 2 நபித்தோழர்களும் கொல்லப்பட்டார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் சுபுஹ் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது
ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை, மஜூசியை சார்ந்தவன். அவன் என்ன செய்யறான்னா அந்த சஃபுக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிறான். இந்த சஃபுக்கு பின்னாடி வந்து நின்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசைகளை சரி செய்வதற்காக சில வார்த்தைகளை சொல்லுவாங்களாம். அதே மாதிரி அவன் வார்த்தைகளை சொல்லி அங்க நின்றுக்கிறான். தொழுக ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிருக்கான், விஷம் தடவிய கத்தியால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்திருக்கிறான். அதை தடுக்க போன கிட்டத்தட்ட 17 பேரை குத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் குத்தல, 17 பேரை குத்திருக்கிறான். அதுல பல சஹாபாக்கள், கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவர்கள், 7 சஹாபாக்கள் வரைக்கும் என்ன செஞ்சிடறாங்க, இறந்துடுறாங்க. ஜனாதிபதியான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இறந்து விடுகிறார்கள். அதாவது 3 நாள் கழிச்சு, குத்தப்பட்டு 3 நாள் கழிச்சு என்ன செய்றாங்க, இறக்குறாங்க. குத்தப்பட்ட சமயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்னை குத்தியது யாரு அப்படின்னு. முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் தான் உங்களை குத்துனது அப்படின்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். குத்தப்பட்டதுக்கு என்னவா, அல்லாஹ்வை புகழ்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னை என்ன ஒரு முஸ்லிம் கொன்று விடவில்லை. ஒரு முஸ்லிம் கொண்டிருந்தால் எனது ஆட்சி சரியில்லாமல் ஆகியிருக்கும். என்ன, ஒரு இறை நிராகரிப்பாளர் கொன்றதால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை அந்த இடத்திலே புகழ்ந்தார்கள். புகழ்ந்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த ஃபைரூஸ் இப்னு முல்ஜிமுக்கு வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஒரு நலவைத்தான் நாடி இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நலவுன்னு சொன்னா, முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா இல்லையா, அவங்க அடிமை தானே இவரு. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப அதிகமா வேலை வாங்குறாரு, உணவு சரியா கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனைய அந்த அடிமை என்ன செஞ்சான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நேரடியாவே சொன்னான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு வச்சுக்கிட்டு அதை பத்தி விசாரிச்சு அந்த வழக்கை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். அதுக்கு காலம் கொஞ்சம் என்ன செய்யல, இடம் கொடுக்கல. அதுக்குள்ள இந்த ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் என்பவன் என்ன செஞ்சுட்டான், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுபுஹ் தொழுகையில் இருக்கும்போது கொன்று விட்டான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது நிறைவேறியது. எந்த இடத்துல கொல்லப்படுறாங்க பார், சுப்ஹானல்லாஹ். அதாவது அவங்க கொல்லப்படுவார்கள் என்பது நபியுடைய முன்னறிவிப்பு. அவங்க ரசூலுடைய இடத்துல இருக்கும்போது கொல்லப்பட வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆசை. ரசூலுல்லாஹ், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செஞ்சாங்க. என்ன துஆ, அல்லாஹ்வே அல்லாஹும் மர்சுக்னி கத்லன் ஃபீ சபீலிக், அல்லாஹ்வே உனது பாதையில் கொல்லப்படுகிற பாக்கியத்தை எனக்கு கொடு. வ வஃபாத்தன் ஃபீ பலதி நபியிக், அதுவும் உனது தூதர் எந்த நகரத்துல இறந்தாங்களோ அந்த நகரத்துல இறக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு. அடுத்து சொன்னாங்க, அதுவும் உன் தூதர் எந்த இடத்துல நின்று தொழ வைத்தார்களோ அந்த இடத்துல இருக்கும்போது என்ன செய்யணும், என் உயிர் பிரிய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவா அப்படியே என்ன செஞ்சிச்சு, நிறைவேறியது என்று பார்க்கிறோம். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களை கொன்னது யாருன்னு சொன்னா ஹவாரிஜிகள், கிளர்ச்சிக்காரர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் பிற்பகுதியில இந்த கிளர்ச்சிக்காரர்கள் உருவாகி விட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரா. ஏன் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதமா ஆட்சி செய்யல, கனிமத்து பொருளை எல்லாம் சரியா பங்கு வைக்க மாட்டாரு, அப்புறம் ஆட்சி பொறுப்புல தன் உறவுகளையே அவர் என்ன செய்யறாரு, முன்னிறுத்துறாரு. அதிகாரத்துல உள்ளவங்க யாராவது தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. இப்படிலாம் யாரு வச்சா, இந்த ஹவாரிஜிகள் சில குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் பதவியிலிருந்து என்ன செய்யணும், இறங்கணும்.
இல்லைன்னா நாங்கள் அவர்களை எதிர்த்து என்ன செய்வோம், போர் செய்வோம் அப்படின்னு ஹவாரிஜிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியினுடைய பிற்பகுதியில் கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 அல்லது 2500 பேர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வீட்டை என்ன செஞ்சாங்க, முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு அவர்களை உள்ளே சென்று என்ன செய்றாங்க, கொல்றாங்க. அதை தடுப்பதற்காக எத்தனையோ சஹாபாக்கள் முன் வந்தார்கள். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டாங்க, எனக்காக யாரும் ரத்தம் சிந்த வேண்டாம். ஒரு வார்த்தை சொன்னா இந்த 2500 பேரை எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க, காலியாக்கியிருப்பாங்க. ஆனா எனக்காக முஸ்லிம்கள் ரத்தம் ஓட்டப்பட வேண்டாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்ததாலும் நபியுடைய முன்னறிவிப்பு என் விஷயத்தில் நடந்துதான் ஆகும், அதனால் நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னதனாலும் யாரும் என்ன செய்யல, வரல. இறுதியில் என்னாச்சு, இந்த கிளர்ச்சிக்காரர்கள் உள்ளே புகுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செஞ்சாங்க, கொன்றார்கள். இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது என்று பார்க்கிறோம். எத்தனை மரணங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறாங்க பாருங்க. அப்ப இதெல்லாம், இந்த மரணத்தை பற்றி எல்லாம் ஒரு சாதாரண மனிதரால என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் மட்டும்தான், இறைவனால் அனுப்பப்பட்ட மனிதனாக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற நிகழ்வுகளை சொல்ல முடியும் என்பதற்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இந்த வரலாறுகளை, சம்பவங்களை எல்லாம் நாம் கேட்கும் போது நம்முடைய ஈமான் என்ன செய்யணும், உறுதி பெறணும், ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ இந்த முன்னறிவிப்புகளே இவ்வளவு சொல்லி வச்ச மாதிரி அச்சி பிசகாமல் கரெக்டா நடந்திருக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகம் தொடர்பாக என்னவெல்லாம் அறிவித்தார்களோ அது உண்மை, சொர்க்கம் தொடர்பாக என்னவெல்லாம் அறிவித்தார்களோ அது உண்மை, மறுமை தொடர்பாக என்னவெல்லாம் அறிவித்தார்களோ அது உண்மை, உலக வாழ்க்கையில் சில வாக்களிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா இல்லையா, அது உண்மை என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நமது வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த மாதிரி சம்பவங்களை நாம தெரிஞ்சுக்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினத்தில் இன்னும் சில முன்னறிவிப்புகளையும் அதனுடைய விளக்கத்தையும் சேர்த்து நாம் தெரிந்து கொள்வோம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.